கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வரையிலும் இந்த வாரம் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு மனதிற்கு சந்தோஷமான வாரமாக அமைகிறது. சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்வது நல்லது. உங்களுடைய குழந்தைகளுக்கு உடல் நலம் சற்று குறையலாம். மருத்துவ செலவுகள் குழந்தைகளுக்கு அதிகரிக்கலாம். பெரியவர்களின் உடல் நலம் நன்கு தேரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான வாரமாக அமைகிறது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் குறையும். இருந்த போதிலும் கூட்டு தொழிலாளிகளுடன் மனதிற்கு சந்தோஷமான வாரமாகவே இந்த வாரம் அமையும். கும்பராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு வராமல் போகலாம். இருந்த போதிலும் பணவரவு குறைவாக இருந்த போதிலும் மனதிற்கு ஒரு திருப்தியான வாரமாக இந்த வாரம் அமைகிறது. கும்பராசி நேயர்களில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்கள், அதாவது உங்களுடைய பெற்றோர்களின் உடல் நலத்தில் குறைபாடுகள் ஏற்படலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்வதோ அல்லது திங்கட்கிழமை நீங்கள் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதோ உங்களுடைய பெற்றோர்களின் உடல் நலத்தில் முன்னேற்றம் காணலாம். கும்பராசி நேயர்களுக்கு குறிப்பாக அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய பெற்றோர்களின் உடல் நலத்தில் கவனம் தேவை. அவிட்ட நட்சத்திரக்காரர்களின் பெற்றோர்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைகளினால் பெருமை சேரும். பெண்களுக்கும் நல்ல முன்னேற்றமான வாரமாக அமையும். சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்படலாம். இந்த வாரம் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு உங்களுடைய வீட்டில் உறவினர்களின் வருகை அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கு பண செலவுகள் அதிகரிக்கலாம். பொதுவாக வரவுக்கு மேல் செலவுகள் இருந்த போதிலும் ஒரு சந்தோஷமான வாரமாக கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் அமைகிறது. மருத்துவ செலவுகள் குறையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கூட்டு தொழிலாளிகளினால் சிறு மன கஷ்டங்கள் வந்த போதிலும் உங்களுடைய வியாபாரம் நன்றாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாரம் முழுவதுமே ஒரு சந்தோஷமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது. பெண்களுக்கு முன்னேற்றமான வாரமாக இருக்கும். பொருளாதாரம் மேன்மையடையும். பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் முதலீடு செய்யலாம். வாரம் முழுவதுமே உங்களுக்கு பணவரவு குறைவாக இருந்த போதிலும் சந்தோஷங்களுக்கு குறைவின்றி இந்த வாரம் முழுவதுமே அமைத்து கொடுக்கும் கிரகங்கள். பொதுவாகவே அனைத்து கிரகங்களுமே கும்பராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல அனுகிரகத்துடன் இருக்கிறது. கும்பராசி நேயர்களில் குறிப்பாக அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று பிரார்த்தனை செய்வதோ அல்லது குலதெய்வத்துக்கு சென்று அர்ச்சனை செய்து வருவதோ இந்த வாரம் சிறப்படையும். குலதெய்வத்தை சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டிய தினமாக புதன் அல்லது வியாழக்கிழமை நீங்கள் சென்று பிரார்த்தனை செய்யலாம். பொதுவாக உங்களுடைய குலதெய்வத்துக்கு செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் பெற்றோர்களின் உடல் நலம் மற்றும் குழந்தைகளின் உடல் நலம் நன்கு தேரும். கும்பராசி நேயர்களுக்கு வாரம் முழுவதுமே சந்தோஷமான வாரமாக அமைகிறது. பரிகாரமாக நீங்கள் குலதெய்வத்துக்கு சென்று பிரார்த்தனை செய்வதோ அல்லது குலதெய்வத்துக்கு சென்று அர்ச்சனை செய்து வந்தாலோ வாரம் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு சந்தோஷமான வாரம்தான்.